பொண்டாட்டி, ஐ லவ் யூ. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனர்ஜியாக இருக்கேன். கடவுள் கொடுத்த gift நீ எனக்கு. எப்போ உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கணும். ஐ லவ் யூ. ரெடி ஆகிட்டான், போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன். இன்னைக்கு ஃபுல் டே ஆஃபீஸ் தான். பெல்ட் போட்டேன். இன்னைக்கு இந்த பெல்ட் போட்டிருக்கேன். ஷூஸ் போட்டுக்கிறேன். பெடிக்யூர் பண்ணதுனால சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கிறேன். லவ் யூ. சீக்கிரம் வந்துடு. மிஸ் யூ. டாட்டா. மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த வீடியோவை ஜாய் கிறிசல்டா அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி கேப்ஷனில், ஹே புருஷா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தைரியம் இருக்கா இல்லையா அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜை நோக்கி ஜாய் கிறிசல்டா கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஜாய் கிறிசல்டாக்கு பிறந்த குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா என்னோட குழந்தை தான் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டா வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைய பார்த்துக்க தயார் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. ஆனால் இன்னொரு பக்கம் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படி சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துழைக்காம காலம் தாழ்த்திட்டு வராரு அப்படின்னு தொடர்ந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில ரீசெண்டா ஜாய் கிறிசல்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்ப சீப்பா என்னோட பையன் ராகா ரங்கராஜ்காக நான் ஓபன் பண்ண இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்றாரு. நீங்க அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனா நீங்க தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படிங்கறத மாத்த முடியாது. பெட்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அடுத்ததா கொலை மிரட்டல் விடுவாரு போல. எனக்கோ இல்லனா என்னோட குழந்தைக்கோ ஏதாவது ஆச்சு அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பொறுப்பு அப்படின்னு ஜாய் கிறிசல்டா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஜாய் கிறிசல்டாவால தன்னோட நிறுவனத்துக்கு பல கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்க என்னோட நிறுவனம் தொடர்பா எந்த ஒரு வார்த்தையும் அவங்களோட போஸ்ட்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா மேல வழக்கு தொடர்ந்திருந்தாரு. ஆனா நீதிமன்றம் மாதம்பட்டி ரங்கராஜோட அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. பொண்டாட்டி, ஐ லவ் யூ. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனர்ஜியாக இருக்கேன். கடவுள் கொடுத்த gift நீ எனக்கு. எப்போ உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கணும். ஐ லவ் யூ. ரெடி ஆகிட்டான், போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன். இன்னைக்கு ஃபுல் டே ஆஃபீஸ் தான். பெல்ட் போட்டேன். இன்னைக்கு இந்த பெல்ட் போட்டிருக்கேன். ஷூஸ் போட்டுக்கிறேன். பெடிக்யூர் பண்ணதுனால சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கிறேன். லவ் யூ. சீக்கிரம் வந்துடு. மிஸ் யூ.